ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சுடிதாருக்கு எப்படி ஒருத்தவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றதை தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம 36 சைஸோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸில் இருக்கவங்களுக்குலாம் நம்ம 2 மீட்டர் கிளாத் எடுத்தாலே போதும். இப்போ எப்படி ஒருத்தவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் கிளியராக புரியும். ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம கற்றுக்கும் போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும், கரெக்டான ஃபினிஷிங்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போது சுடிதாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு என்னென்ன அளவுகள் தேவைன்னு எழுதியிருக்கேன். மொத்தம் நமக்கு 12 அளவுகள் தேவை. இப்போ நான் 10 அளவு எழுதி வச்சுருக்கேன். மீதி 2 அளவு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்மளோட ஷோல்டர்லேருந்து நம்மளோட நீ வரைக்கும், அதாவது அவங்க எவ்வளோ அளவு கேட்குறாங்களோ அது வரைக்கும், நம்மளோட ஷோல்டர்லேருந்து நீ வரைக்கும் என்ன அளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளோட ஃபுல் லென்த்து. நான் 39 மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கணும்னா, நம்மளோட ஒன் சைடு ஷோல்டர்லேருந்து அடுத்த பக்கம் ஷோல்டர் வரைக்கும் இருக்க அளவு தான் நம்மளோட ஷோல்டர் அளவு. எனக்கு 13 இருக்குது, நான் 13 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன அளவு வருதோ அதை நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கணும்னா, நம்மளோட பிரெஸ்ட் கிட்ட இருக்க அளவு தான் செஸ்ட் ரவுண்ட். நம்மளோட ஹார்மோலுக்கு கீழே டேப்பை வச்சு சுற்றி எடுத்து பாருங்கள், அதுதான் நம்மளோட செஸ்ட் ரவுண்ட். அங்கே வர அளவு தான் நம்மளோட சுடிதாரோட சைஸாகவும் இருக்கும். இப்போ நான் 36ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் சுடிதாரோட சைஸு. வேஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கணும்னா, நம்ம இடுப்புக்கிட்ட வளைவாக ஒரு பகுதி வரும்ல, அந்த இடத்துல தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். அதை சுற்றி எடுத்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற அளவு தான் நமக்கு வேஸ்ட் ரவுண்ட். இப்போ நான் 32ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சீட் ரவுண்ட் நம்ம சுடிதாரில் சைடு ஓப்பன் வரும்ல, அந்த இடத்துல எடுக்கிற அளவு தான் நமக்கு சீட் ரவுண்ட். இந்த மாதிரி சுற்றி எடுத்து பார்த்திங்கன்னா என்ன அளவு வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்மோல்னால் நம்மளோட ஹார்ம் கிட்ட ரவுண்ட் எடுக்கணும். நம்ம ஹார்ம் சுற்றி டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா என்ன அளவு வருதோ அதுதான் நம்மளோட ஹார்மோல் அளவு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்னால் நம்ம ஷோல்டர்லேருந்து நமக்கு எவ்வளோ ஸ்லீவ் லென்த் வேணுமோ அது வரைக்கும் இருக்கிற அளவு தான் ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் ரவுண்டுனால் நம்மள ஷோல்டர்லேருந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அளவு எடுத்தோம்ல, அந்த அளவுக்கிட்ட நம்ம கையை சுற்றி அளவெடுக்கிறது தான் ஸ்லீவோட ரவுண்டு. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டோட லென்த் எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம வேஸ்ட்டோட ரவுண்ட் எடுத்தோம்ல அளவு, அது நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுத்தது வரைக்கும் மார்க் பண்ணணும். அதுதான் நம்மளோட வேஸ்ட்டோட லென்த் அளவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சீட் லென்த் நம்ம ஷோல்டர்லேருந்து எங்கே சீட் ரவுண்ட் எடுத்தோமோ அது வரைக்கும் இருக்க அளவு தான் சீட் லென்த்து. இப்போ நம்ம இந்த 10 அளவுகளையும் மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா அந்த 2 அளவு ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் இருக்க அளவு தான். நமக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நான் மார்க் பண்ணும் போது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம பாடியோட மெஷர்மெண்ட் மட்டும்தான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு எந்த ஒரு இன்ச்சஸும் ஆட் பண்ணலை, வெறும் பாடியோட மெஷர்மெண்ட் மட்டும்தான். நான் உங்களுக்கு பேட்டர்ன் போடும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கிளியராக புரியும். இதே மாதிரி உங்களவையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேட்டர்ன் ட்ராயிங் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எடுத்த அளவை வச்சு எப்படி பேட்டர்னில் மார்க் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம அடுத்தடுத்து டைலரிங்கில் நிறைய டிப்ஸ்லாம் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.